டெட் எக்ஸாம் பேப்பர் 2 சைக்காலஜி கேள்விகளை தான் அனலைஸ் பண்ண போகிறோம். இது ரொம்ப அவசியமா அப்படின்னு கேட்டால், ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணும்போது தான் நம்மளோட ப்ரிப்பரேஷன் மெத்தட் எப்படி இருந்துச்சு, கேள்விகள் எங்கேருந்து கேட்கப்பட்டிருக்கு, இதற்கான சரியான பதில் என்ன, கேள்வித்தாள் ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சா, இந்த மாதிரியான லேர்னிங்ஸ் எல்லாம் நாம் செய்ய போகிற பல்வேறு முயற்சிகளுக்கு உதவிகரமாக இருக்கும். அதனால் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம் வாங்க. இதில் கொடுக்கப்பட்டிருக்க ஆன்சர்ஸ் எல்லாமே நம்மளுடைய அனாலிசிஸை அடிப்படையாக கொண்டது. அஃபிஷியல் ஆன்சர் கீழே என்ன பதில் கொடுக்குறாங்களோ அதுதான் சரியான ஆப்ஷன்ஸ். இந்த கேள்வித்தாளை பார்க்கும்போதே தோணுது ஒவ்வொரு கேள்வியுடைய நீளம். சில கேள்விகள் ஒரு பக்கத்துக்குலாம் கூட இருந்துச்சு. இதில் இருக்கிற சிக்கல் என்னன்னா, அந்த கேள்வியை படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அடுத்தது கொஸ்டினோட பேட்டர்ன், ஆப்ஷன்ஸ்குள்ள ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற சிக்கல் என்னன்னா, 4 ஆப்ஷனுமே நமக்கு தெரியணும். அதுக்குள்ளே இருக்கிற காம்பினேஷன்ஸ் எதுன்னு கரெக்டாக நம்ம அனலைஸ் பண்ணி சூஸ் பண்ணணும். இதுக்கும் நேரம் எடுக்கும். அதுவும் இல்லாமல் எலிமினேஷன் டெக்னிக்கை அவ்வளோ ஈஸியாக அப்ளை பண்ண முடியாது. பொதுவாக இந்த மாதிரியான கேள்விகள் 1-2 கேட்பாங்க. ஆனால் இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 25 கேள்விகள் இந்த மாதிரியான கேள்விகள் தான். இதுவே இந்த கேள்வித்தாளை கொஞ்சம் கடினமாக்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். இப்போது ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாம். முதல் கேள்வி, which among the following is not a verbal test of intelligence? பின்வருவனவற்றுள் எது சொல் சார்ந்த நுண்ணறிவு சோதனை அல்ல? இது அசஸ்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் டாபிக்லேருந்து கேட்கப்பட்ட கேள்வி. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். வேர்பல் நான் வெர்பல்ன்றது ஒரு டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அசஸ்மெண்ட் அப்படின்னு. வேர்பல்ன்றது லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு கேள்விகளை கொடுத்து பதிலை எழுத சொல்கிறது. நான் வெர்பல்ன்றது லாங்குவேஜ் தெரியாதவங்க, அவங்களுக்கு படங்கள் மூலமாகவோ நம்பர்ஸ் மூலமாகவோ ஒரு டெஸ்ட் கொடுத்து அது மூலமாக அவங்களுடைய இன்டெலிஜென்ஸை மதிப்பீடு செய்கிறது. இவங்க கேட்குறது, இதில் எது வேர்பல் டெஸ்ட் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கேள்வியை மாற்றிக்குவோம். இதில் எது வேர்பல் டெஸ்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், டெஸ்ட் ஆஃப் ஜெனரல் இன்ஃபர்மேஷன். பொதுவாக நமக்கு தெரிஞ்ச தகவல்களை எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது. இது எப்போவுமே கொஸ்டினை கொடுத்து அதுக்கு பதிலை நம்மளை சூஸ் பண்ண சொல்லுவாங்க, எழுத சொல்லுவாங்க. அதனால் இது வேர்பல் டெஸ்ட் தான். அடுத்து காம்ப்ரிஹென்ஷன். ஒரு பேராகிராஃபோ ஒரு பத்தியோ கொடுத்துட்டு அதை படித்து அதுலேருந்து கேள்விகள் கேட்டு பதில் சொல்கிறது. இதுவும் வேர்பல் டெஸ்ட் தான். அடுத்தது டிஜிட் ஸ்பேன். இது சில நம்பர்ஸை சொல்லி அதை திருப்பி அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்குறது, இல்லை அந்த நம்பர் சீரீஸை ரிவர்ஸில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இதுவும் ஓரளவுக்கு வேர்பல் கீழே தான் வரும். கடைசி டிஜிட் சிம்பிள். இது படங்களை கொடுத்து அதோட நம்பரையும் கொடுத்து அதை மேட்ச் பண்ணி எழுத சொல்கிறது. அதனால் இதற்கான பதில் டி ஒன்லி, ஆப்ஷன் டி. பொதுவாக டாபிக் எடுத்துட்டோம்னா இங்கே அசஸ்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவின் மதிப்பீடு. அதுக்கு கீழே என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு கேட்குறது லெவல் 1 கேள்வி. அந்த ஒவ்வொரு டைப்பை பற்றியும் அது கீழே என்னெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு கேட்குறது லெவல் 2 கேள்வி. அதையும் தாண்டி இன்னொரு லெவல் டீப்பாக போய் கேட்குறது லெவல் 3 கேள்வி. பொதுவாக கேள்விகள் லெவல் 1 லெவல் 2ல் தான் அதிகமாக இருக்கும், லெவல் 3 கம்மியாக இருக்கும். இது ஒரு லெவல் 3 கேள்வி. அதனால் பதில் கரெக்டாக சூஸ் பண்ணுறது கொஞ்சம் கடினம் தான். அடுத்து, which among the following are misconceptions about personality? வழக்கமாக நாட்னு கேட்பாங்க. இங்கே மிஸ்கான்செப்ஷன் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட அர்த்தம் தவறான கருத்துக்கள். தமிழ் டிரான்ஸ்லேஷன் படித்தாலே புரியும். இது பர்சனாலிட்டி வீடியோ ஆரம்பத்திலே பார்த்தோம் அஜித் எக்ஸாம்பிள் மூலமாக. பர்சனாலிட்டின்றது புறத்தோற்றம் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே பர்சனாலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டுன்னு. அதுதான் இந்த கேள்வியும் கூட. மீனிங்லையும் பார்த்துருக்கோம். இட் ரெஃபர்ஸ் டு த யூனிக் அண்ட் கன்சிஸ்டன்ட் பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர், தாட் அண்ட் எமோஷன் தட் கேரக்டரைசஸ் அன் இண்டிவிஜுவல். டெஃபினேஷன்லையும் பார்த்தோம், ஐசக்ன்றவர் சொல்லியிருக்காரு, ஸ்டேபிள் அண்ட் என்டியூரிங் ஆர்கனைசேஷன் ஆஃப் அ பர்சன்ஸ் கேரக்டர். இந்த கேள்வி அதை வச்சு தான் கேட்டிருக்காங்க. பர்சனாலிட்டின்றது மோர் ஆர் லெஸ் ஸ்டேபிள் அண்ட் என்டியூரிங் கேரக்டர், ஆப்ஷன் சி. அது மட்டும்தான் பர்சனாலிட்டி பற்றி கரெக்டாக கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். மீதி 3 ஆப்ஷனுமே புறத்தோற்றத்தை பற்றி பேசுறது. அதனால அது 3மே தவறான கருத்துக்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ, பி அண்ட் டி ஒன்லி. அடுத்து, நேம் த டேர்ம் தட் ரெஃபர்ஸ் டு த ப்ரீநேட்டல் ஸ்பெஷல் க்ரோத் சென்டர்ஸ் இன் த போன்ஸ். இது ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் நம்ம பார்த்தோம். ப்ரீநேட்டல்ன்றது கரு உருவாகிறதுலேருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் நடக்கிற விஷயங்கள். போஸ்ட் நேட்டல்ன்றது குழந்தை பிறந்ததுலேருந்து அவங்களுடைய அடலசன்ட் வரைக்கும் இருக்கிற பருவங்கள். பொதுவாகவே டீச்சர்ஸ்க்கு தேவை அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அடலசன்ட் வரைக்கும் இருக்கிற பருவம் தான். ஏன்னா அதில் தான் அவங்களோட எஜுகேஷன் நடக்கும், டீச்சர்ஸ் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. பொதுவாகவே கேள்விகள் போஸ்ட் நேட்டல்லேருந்து தான் கேட்பாங்க. ஆனால் இந்த கேள்வி ப்ரீ நேட்டல்லேருந்து கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் ஆப்ஷன் சி, எபிஃபைசிஸ். இது நம்ம வீடியோவில் கவர் பண்ணல. அடுத்து, which among the following are features of e-learning? இதுவும் நம்ம பார்த்தோம் ஐசிடி கீழே. அதனுடைய பெனிஃபிட்ஸில் இன்டராக்டிவ் லேர்னிங் பார்த்தோம், டைம் சேவிங், கனெக்ட்ஸ் கிளாஸ் ரூம் டு ரியல் லைஃப், என்ஹான்சஸ் கிரியேட்டிவிட்டின்னு பார்த்தோம். அதே மாதிரி ஐசிடி டூல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கும் எவாலுவேட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. இதோட பெனிஃபிட்ஸ் இமீடியட் ஃபீட்பேக், உடனே ஃபீட்பேக் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அதை தொடர்ந்து மல்டிமீடியா லெசன்ஸ் பற்றி பார்த்தோம், எப்படி மல்டிமீடியா யூஸ் பண்ணி லேர்னிங்கை எஃபெக்டிவாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பதில் பார்த்தா முதல்ல இன்ஸ்டன்ட் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், அந்த இமீடியட் ஃபீட்பேக்
ஃபீட்பேக் அதுதான் சொல்கிறாங்க. அடிக்வேட் மல்டிமீடியா ஸ்கில்ஸ் அது நமக்கு தேவை. ரியல் டைம் லேர்னிங் அதுவும் கரெக்ட் தான். இன்ட்ரடியூசஸ் அப்ட்ராக்ட் கான்செப்ட்ஸ். அப்ட்ராக்டாக என்னென்னு பார்த்துருக்கோம். சுதந்திரம், உரிமைகள், சமூக நீதி, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அப்ட்ராக்ட் கான்செப்ட். அவ்வளோ எளிதாக புரியாது. இதை லேர்னிங்கில் சொல்லித்தரதை விட மற்ற டீச்சிங் மெத்தட்ஸ் மூலமாக தான் நல்லா புரிய வைக்க முடியும். அதனால சரியான பதில் A, B and C ஒன்லி. அடுத்து 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அக்கார்டிங் டு சிக்மண்ட் ஃப்ராய்ட், மொராலிட்டி எமர்ஜஸ் பிட்வீன் ஏஜஸ் 3 and 6. அடுத்த ஸ்டேட்மெண்ட் 2, the period between ages 3 and 6 is when ஒடிபஸ் அண்ட் எலக்ட்ரா கான்ஃப்ளிக்ட் அரைஸ். இதில் எது சரி எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம பார்த்துருக்கோம். ஃப்ராய்ட் கொடுத்தது இட் ஈகோ சூப்பர் ஈகோ. அதில் சூப்பர் ஈகோ அப்படின்றத மொராலிட்டின்றது அது எப்போ டெவலப் ஆகும்னு நம்ம பார்த்துருக்கோம். 6 வயசில் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த ஒடிபஸ் எலக்ட்ரா அது எப்போ டெவலப் ஆகும்னு பார்த்துருக்கோம். ஃபேலிக் ஸ்டேஜ் இனப்பகுதி நிலை 3 to 6 வயசு வரைக்கும். இதை வச்சு தான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான், ஆப்ஷன் A. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ நிமோனிக் டிவைஸ். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது நினைவூட்டல் சாதனம் அல்ல. இது ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் இம்ப்ரூவிங் மெமரியில் பார்த்தோம். அதில் ஒரு டைப் தான் இந்த நிமோனிக்ஸ்ன்றது. யூஸ் அக்ரோனிம்ஸ், ரைம்ஸ் ஆர் ஸ்டோரிஸ். ஒரு பெரிய விஷயத்தை சுருக்கி ஞாபகம் வச்சுக்கிறது, இல்லை ரைம்ஸ் மூலமாக, செய்யுள் பாடல்கள் மூலமாக, அல்லது ஸ்டோரிஸ் கதைகள் மூலமாக ஞாபகம் வச்சுக்கிறது. இதுதான் நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே இவங்க இன்னொரு லெவல் போய் அந்த நிமோனிக்ஸ்குள்ளே என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு அதை வச்சு இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இதுவும் ஒரு லெவல் 3 கேள்வி தான். இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் B, SQ3R டெக்னிக். இது நிமோனிக்ஸ்க்கான மெத்தட் கிடையாது, ஒரு காம்ப்ரிஹென்ஷனை படித்து புரிஞ்சுக்கிறதுக்கான மெத்தட். இதுவும் கடினமான கேள்வி தான். அடுத்த கேள்வி அசர்ஷன் ரீசன், கூற்று காரணம். அசர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? The study of development is divided into 3 broad domains: physical, cognitive and emotional and social. இது நம்ம dimensions of child development பார்த்துருக்கோம். physical development, cognitive development, emotional development, social development, moral development அப்படின்னு சொல்லிட்டு. Reason, the concept of human consistency and change is vast and interdisciplinary. It should be studied more orderly. மனித நிலைத்தன்மை மற்றும் மாற்றம் என்ற கருத்து பரந்த மற்றும் பல் துறைகளை கொண்டது. இது முறையாக படிக்கப்பட வேண்டும். இதுவும் கரெக்டு தான். ஆனால் இதனால தான் ஸ்டடி ஆஃப் டெவலப்மெண்ட்டை இது மாதிரி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா அது சரி கிடையாது. அதனால் இதுக்கான ஆப்ஷன் வந்து B, both A and R are true but R is not the correct explanation of A. இதுலேயும் அசர்ஷனும் ரீசனும் நம்ம புரிஞ்சிக்க முடியும், கரெக்டாக தப்பான்னு சொல்ல முடியும். ஆனால் இது ரெண்டுக்கும் உள்ள தொடர்பை கரெக்டாக யூகிக்கிறது கொஞ்சம் கடினம் தான். அடுத்து which among the following are misconceptions about intelligence. திரும்பவும் எது தவறான கருத்துன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் இன்டெலிஜென்ஸ் வீடியோ ஆரம்பிக்கும் போதே நம்ம பார்த்தோம். சாம்பார் உப்பு எக்ஸாம்பிள் வச்சு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த சிச்சுவேஷனை நம்ம மெமரியிலிருந்து பழைய விஷயங்களை எடுத்து சால்வ் பண்ணுறது தான் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு. அதுதான் சரியான பதிலும் கூட. இன்டெலிஜென்ஸ் இஸ் ரிலேட்டட் டு மெமரி. மீதி 3மே தவறான கருத்துக்கள் தான். அதனால் ஆன்சர் ஆப்ஷன் B, A, C and D ஒன்லி. நாலேஜ் நிறைய இருக்கிறதுனால இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அடுத்து வெர்டிக்கல் growth ஆஃப் இன்டெலிஜென்ஸ் சீசஸ் ஆஃப்டர் சர்டன் ஏஜ். நம்ம இதுவும் பார்த்தோம். ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ், கிறிஸ்டலைஸ்ட் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லிட்டு. ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ் ஒரு 20-25 வயசு வரைக்கும் இருக்கும். கிறிஸ்டலைஸ்ட் இன்டெலிஜென்ஸ் 60-65 வயசு வரைக்கும் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இன்டெலிஜென்ஸ் கேரண்டி அகெயின்ஸ்ட் அப்நார்மல் பிஹேவியர். ஒருத்தர் இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறனாலேயே அவங்க வந்து அப்நார்மலாக பிஹேவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு இல்லை. அடுத்த கேள்வி 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. A second list of words, formulae or equation may impair the retention of a first list. முதல்ல ஒரு லிஸ்ட்டு படிக்கிறோம், அதுக்கப்புறம் இன்னொரு லிஸ்ட்டு படிக்கும்போது இது அதை பாதிக்குமா பாதிக்காதான்னு கேட்குறாங்க. அதே மாதிரி 2வது ஸ்டேட்மெண்ட், the old learning retain never memory works forward to disrupt the memory of what we acquire or learn afterwards. புதுசாக ஒரு விஷயம் படிக்கும்போது பழைய விஷயங்கள் இதை இன்டர்ஃபியர் பண்ணுமா பண்ணாதான்னு கேட்குறாங்க. இது நம்ம மறதிக்கான காரணங்களில் பார்த்துருக்கோம். அதில் 2வது பாயிண்ட் இன்டர்ஃபெரன்ஸ்னு ஒன்று இருக்கும். நியூ இன்ஃபர்மேஷன் இன்டர்ஃபியர்ஸ் ஓல்டு மெமரி, அதுக்கு பேர் ரெட்ரோஆக்டிவ். ஆர் ஓல்டு இன்டர்ஃபியர்ஸ் வித் நியூ, ப்ரோஆக்டிவ். இதுதான் அந்த கேள்வியில் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்து அரேஞ்ச் த ப்ராசஸ் ஆஃப் மெமரைசேஷன் இன் சீக்வன்ஸ். ஒரு விஷயத்தை மெமரிக்குள்ளே போகணுன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க, அதோட ஆர்டர் கேட்குறாங்க. நம்ம பார்த்தது மெமரின்றது எபிலிட்டி டு என்கோட், நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்களை எடுத்துக்கிறது, ஸ்டோர் பண்ணிக்கிறது, ரீடைன் அங்கேயே தேவைப்படுற வரைக்கும் வச்சுக்கிறது, அப்புறம் ரிட்ரீவ் எப்போ தேவையோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது. இதுதான் மெமரி அப்படின்னு பார்த்தோம். இதே தான் ஆனால் அவங்க வேறு வார்த்தைகளில் கேட்டிருக்காங்க. முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும், அதுக்கப்புறம் தான் அது மெமரியில் நம்ம ஸ்டோர் பண்ணுறதோ ரீடைன் பண்ணுறதோ ரிட்ரீவ் பண்ணுறதோ எல்லாம். இந்த அடிப்படையில் பார்த்துருந்தாலே லேர்னிங் முதல்ல ஒரு ஆப்ஷன் 1 தான், ஆப்ஷன் C. அதை வச்சு இதை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கலாம். சரியான பதில் ஆப்ஷன் C தான். லேர்னிங், ரிட்டென்ஷன், ரெக்கக்னிஷன், ரீகால். இதுவும் கொஞ்சம் கடினமான கேள்வி தான். அடுத்து அரேஞ்ச் த சூப்பர் ட்ரைட்ஸ் வித் தேர் நேரோ ட்ரைட்ஸ் ஃபார் த பிக் 5 ஃபேக்டர்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி. ஓஷன், இதுவும் நம்ம தியரி வீடியோவில் பார்த்தோம். ஓஷன்றது ஓப்பன்னஸ், கான்சைன்டியஸ்னஸ், எக்ஸ்ட்ராவர்ஷன், அக்ரியபிள்னஸ், நியூரோட்டிசம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றோட மீனிங்கும் பார்த்தோம். ஓப்பன்னஸ்னா கியூரியாசிட்டி, புது புது விஷயங்களை தேடி போகிறது. அடுத்தது ஆர்கனைஸ்ட்,
ரெஸ்பான்சிபிள். மூணாவது சோஷியபிள், டாக்கட்டிவ், எல்லாத்துக்கூடையும் நல்லா பழகிறது. அடுத்து கைண்ட், கோஆப்ரேட்டிவ். அடுத்தது எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி, நம்மளோட எமோஷன்ஸை சரியாக மேனேஜ் பண்ணாமல் இருக்கிறது. இந்த கேள்வி இதை வச்சு தான் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த டிஸ்கிரிப்ஷனே வேறு மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. முதல் ஆப்ஷன் ஓப்பன்னஸ் பார்த்தோம், புது புது விஷயங்களை தேடி போகிறது. அதை வச்சு பார்த்தாலே தெரியும். இன்ட்ரெஸ்ட் அண்ட் வெரைட்டி, வெவ்வேறு விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது, இல்லை நார்மலாக பண்ணுறதே பண்ணிகிட்டு இருக்கிறது. ரெண்டாவது ஆர்கனைஸ்ட்னு பார்த்தோம், அதுக்கு இன்னொரு மாதிரி எப்படி சொல்லணும்னா கேர்ஃபுல்லாக இருக்கிறது இல்லை கேர்லெஸ்ஸாக இருக்கிறது. மூணாவது சோஷியபிளா இல்லையா அப்படின்றது. இதில் ஏதாவது ஒன்று ஞாபகம் வந்திருந்தாலே இதை கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணிருக்கலாம் ஆப்ஷன் பியில். அதுதான் சரியான பதிலும் கூட. இதுவும் ரொம்ப யோசிச்சு தான் நம்ம பதில் சொல்ல முடியும். அடுத்து which among the following is necessary for the accuracy of any process of measurement of personality? ஆளுமை தன்மையை கரெக்டாக அளவீடு செய்கிறதுக்கு எது முக்கியம்னு கேட்குறாங்க. நம்ம இதுக்கான டெக்னிக்ஸ் பார்த்தோம். ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ்ன்னு இருக்குது, இங்க் பிளாட் டெஸ்ட்டு, திமேட்டிக் டெஸ்ட்டு, இதெல்லாம் இருக்குன்னு. அப்புறம் நான் ப்ரொஜெக்டிவ்னு பார்த்தோம், குவெஸ்டினர் கொடுக்குறது, இல்லை அப்சர்வ் பண்ணுறது, இன்டர்வியூ பண்ணுறது, இதெல்லாம். ஆனால் இவங்க கேட்டிருக்கிறது துல்லியமாக அளவீடு செய்கிறதுக்கு எது முக்கியம்னு கேட்டிருக்காங்க. எது சரியான ஆப்ஷன்னா நாலுமே கரெக்டான ஆப்ஷன் தான். த நேச்சர் ஆஃப் பர்சனாலிட்டி டு பி மெஷர்ட், என்ன ஆளுமை தன்மையை நம்ம மெஷர் பண்ண போகிறோம். அவர் இன்ட்ராவர்ட்டா எக்ஸ்ட்ராவர்ட்டான்னு கண்டுபிடிக்க போகிறோமா, இல்லை அவர் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுறவரா ஹெல்ப் பண்ணாதான் கண்டுபிடிக்க போகிறோமா அப்படின்னு எதை மெஷர் பண்ண போகிறோமோ அது முக்கியம். அடுத்தது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டு பி யூஸ், என்ன யூஸ் பண்ண போகிறோம். குவெஸ்டினர் கொடுக்க போகிறோமா, கேள்விகள் கேட்க போகிறோமா, இன்டர்வியூ மெத்தடில் பண்ண போகிறோமா, டெஸ்ட் வைக்க போகிறோமா, அதுவும் முக்கியம். மூணாவது தி பர்சன் ஹூ வில் அண்டர்கோ த மெஷர்மெண்ட், யார் அந்த அசஸ்மெண்ட்டுக்கு உள்ளாகிறாங்களோ அவங்களும் முக்கியம். ஏன்னா ஒரு குவெஸ்டினர் கொடுத்து அது அவங்களுக்கு உண்மையாக பதில் சொன்னால் தான் இந்த அளவீடு துல்லியமாக இருக்கும். அவர் கோஆப்ரேட் பண்ணலன்னா இதோட ரிசல்ட் துல்லியமாக வராது. அடுத்தது த பர்சன் ஹூ வில் டூ த மெஷர்மெண்ட், யார் இந்த டெஸ்ட்லாம் பண்ணுறாங்களோ அவங்க ப்ராப்பராக ட்ரெயின்டாக இருக்கணும், அவங்களுக்கு எல்லாமே தெரியணும், எப்போ எதை பண்ணணும், எப்போ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம். அப்போது இது நாலுமே சரியான இது தான். ஆனால் அந்த ஆப்ஷனே கொடுக்கல. அப்போது அதுக்கு அடுத்த பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா ஏபிசி, இது மூணு தவிர்க்கவே முடியாது. என்ன மெஷர் பண்ணுறோன்னு தெரியணும், கரெக்டான டூல்ஸ் யூஸ் பண்ணணும், கரெக்டான ஆளை மெஷர் பண்ணணும், இது தவிர்க்கவே முடியாது. அதை வச்சு இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி, ஏ, பி அண்ட் டி ஒன்லி. இதுவும் கொஞ்சம் குழப்பமான கேள்வி தான். அடுத்தது நேம் த ப்ராசஸ் த்ரூ விச் த கிராஜுவல் ரிடக்ஷன் இன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் அ ரெஸ்பான்ஸ் டியூ டு ரெப்படேட்டிவ் ஸ்டிமுலேஷன் ஹேப்பன்ஸ். இது நம்ம பார்த்துருக்கோம், ஹேபிட்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு. அதுக்கு தேவை டெய்லி ரொட்டீன், திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பண்ண வைக்கணும்னு. அடுத்து மார்க்கெஸ் சொன்னது அதுதான், யூஸ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் டு பில்ட் ஹேபிட்ஸ், திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பண்ண வைக்கிறதுனால தான் ஹேபிட்டை பில்ட் பண்ண முடியும், ரொட்டீன் ட்ரில்ஸ். அடுத்து வில்லியம் ஜேம்ஸ் சொன்னது அதுதான், ஸ்டடி ரொட்டீன் இருந்தால் தான் இந்த ஹேபிட்ஸ் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இதை வச்சு தான் அந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. ஆனால் ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸை வச்சு கேட்டிருக்காங்க. ரெப்படேட்டிவ் ஸ்டிமுலேஷன் அதுதான் வந்து இந்த ரொட்டீன்றது. ரிடக்ஷன் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ரெஸ்பான்ஸ்ன்றது இது பண்ண அந்த ரெஸ்பான்ஸ்க்கான ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிக்கிட்டே வரும். உதாரணத்துக்கு ஸ்கூலுக்கு முதல் நாள் போகிறோம், பெல் அடிக்கும்போது நம்ம ஒரு பயத்தோடு அதை கவனித்து கேட்போம். நாட்கள் போக போக அது நமக்கு ஒரு ஹேபிட் ஆகிடும். பெல் அடித்த உடனே லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறது, ஈவினிங் பெல் அடித்தா பேக்கில் எல்லாத்தையும் போட்டு வீட்டுக்கு கொண்டு போயிடுறது, அப்படி தான் ஹேபிட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இதற்கான பதில் ஹேபிச்சுவேஷன், பழக்கப்படுத்தல். அடுத்தது ஹேண்ட்லிங் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பை அ டீச்சர் வைல் டீச்சிங் ரெஃபர்ஸ் டு, இது தனி டாப்பிக்காகவே பார்த்தோம், கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டுன்னு. ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆஃப் மெயின்டைனிங் டிசிப்ளின், ஆர்டர் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. இவங்க சொல்கிறது ப்ராப்ளத்தை எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டுன்னு, அது அந்த ஆர்டர், டிசிப்ளின் அதுதான் குறிக்கும். இதற்கான பதில் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட். இது எளிதான கேள்வி தான். அடுத்து 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டியூரிங் த ஏர்லி மந்த்ஸ் infants have only a limited capacity to regulate their emotional states. குழந்தை பிறந்த சில மாதங்கள் வந்து அவங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பசிச்சதுன்னா அழுவாங்க, தூக்கம் வரலன்னா அழுவாங்க, கொசு கடிச்சா அழுவாங்க. இது நம்ம எமோஷனல் டெவலப்மெண்ட்டில் பார்த்துருக்கோம். ஸ்கூல் ஏஜில் தான் அந்த எமோஷன்ஸ்னால் என்ன, அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, எப்படி மேனேஜ் பண்ண கற்றுக்குவாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். அடுத்த ஸ்டேட்மெண்ட், ரேபிட் டெவலப்மெண்ட்ஸ் ஆஃப் த ஃப்ரண்டல் லோப்ஸ் இன்க்ரீசஸ் த பேபிஸ் டாலரன்ஸ். ஒரு குழந்தையோட சகிப்புத்தன்மை இந்த ஃப்ரண்டல் லோப் வளரும்போது நடக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ரண்டல் லோப் பற்றி நம்ம பார்த்தது லாங் டேர்ம் மெமரியில், ஆனால் எமோஷன் கான்டெக்ட்ஸில் நம்ம பார்க்கல. இதற்கான சரியான பதில் ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஃப்ரண்டல் லோப் வளர தான் அவங்களோட சகிப்புத்தன்மை அதிகமாகும், அந்த அழுகையும் நிற்கும். இதுலேயும் முதல் பார்ட் ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து கொஞ்சம் கடினமானது தான். அடுத்து அரேஞ்ச் த டெவலப்மெண்டல் சீக்வன்ஸ் ஆஃப் காக்னேட்டிவ் ப்ளே கேட்டகரிஸ். இது காக்னேட்டிவ் சோஷியல் டெவலப்மெண்ட் கீழே வரும். ஒரு குழந்தை எப்படி விளையாடுன்றதுக்கு வயது வாரியாக சில கேட்டகரிஸ் இருக்குது, அதை கரெக்ட் ஆர்டரில் பண்ண சொல்கிறாங்க. இது நம்ம கவர் பண்ணலை. இதற்கான சரியான பதில் முதல்ல ஃபங்க்ஷனல் ப்ளே, ஒரே விஷயத்தை ஒரே மாதிரி திரும்ப திரும்ப பண்ணுறது, எல்லாருக்கும் பை சொல்கிறது, இல்லை ஒரு டாய் கார் கொடுத்தா அதை முன்னாடியும் பின்னாடியும் தள்ளி பார்க்குறது, இதெல்லாம் தான் ஃபங்க்ஷனல் ப்ளே கீழே வரும். அடுத்து வருது கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ளே. இது அந்த பில்டிங் பிளாக்ஸை வச்சு ஏதாவது பில்ட் பண்ணுறது, க்ரையான்ஸை வச்சு வரைகிறது, இதெல்லாம். அடுத்து மேக் பிலீவ் ப்ளே, இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு பண்ணுறது, டாக்டர் மாதிரி விளையாடுறது, டீச்சர் மாதிரி விளையாடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அடுத்து வரது கேம்ஸ் வித் ரூல்ஸ். இது ப்ராப்பரான கேம்ஸ், செஸ் விளையாடுறது, ஃபுட்பால் விளையாடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி. இந்த ஆர்டரில் தான் இந்த ப்ளே சீக்வன்ஸ் இருக்கும்.
அடுத்து which of the following is not the definition of depth perception கேட்குறாங்க. நம்ம பெர்செப்ஷன் என்னன்னு பார்த்தோம், லாஸ் பார்த்தோம், லா ஆஃப் க்ளோஷர், லா ஆஃப் ஃபிகர் அண்ட் கிரவுண்ட், லா ஆஃப் ப்ராக்சிமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வியோட ஆப்ஷனை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். மொதல் ஆப்ஷன் the ability to perceive the world in 3 dimensions, இந்த உலகத்தை நம்ம 3Dல பார்க்கறது. அடுத்து the tendency to complete figures that are incomplete, இது லா ஆஃப் க்ளோஷரை குறிக்கும். அடுத்து the tendency to perceive objects or figures as existing on a background, இது law of figure and background குறிக்கும். அடுத்தது tendency to perceive two things that happen close together in time as being related, இது law of proximity குறிக்கும். இது மூணுமே இந்த laws பத்தி சொல்ற விஷயங்கள். இது இல்லாம இருக்கிறது இந்த உலகத்தை 3Dல பார்க்கிறது. அதுக்கு பேர் தான் டெப்த் பெர்செப்ஷன்றது. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். இதுவும் ஒரு லெவல் 3 கேள்வி தான். ஏன்னா நம்ம சென்சேஷன் என்னன்னு பார்த்தோம், பெர்செப்ஷன் என்னன்னு பார்த்தோம். சென்சேஷனில் 5 புலன்கள் இருக்குது. அதில் கண்ணு வழியாக 3Dயில் பார்க்குறதுக்கு பேர் தான் டெப்த் பெர்செப்ஷன். ஸோ அப்போ அவங்க அந்த ஒவ்வொரு சென்சரி ஆர்கனுக்கு உள்ளாரையும் போய் கேள்வி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதனால் இதுவும் யூகிக்கிறது கொஞ்சம் கடினம் தான். அடுத்த 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கோல்பர்க் viewed moral development as a gradual process extending through 6 stages organized into 3 levels. இந்த 3 லெவலுக்கு பேரும் கொடுத்துருக்காங்க. ப்ரீ ஆப்ரேஷனல் லெவல், போஸ்ட் ஆப்ரேஷனல் லெவல் அண்ட் கன்வென்ஷன் லெவல். இது நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. 3 லெவல் இருக்குது, 6 ஸ்டேஜ் இருக்குன்னு. அதனால் அது நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த 3 லெவல் பேர் பார்த்தா ப்ரீ கன்வென்ஷனல் மொராலிட்டி, கன்வென்ஷனல் மொராலிட்டி, போஸ்ட் கன்வென்ஷனல் மொராலிட்டி. ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரீ ஆப்ரேஷனல் லெவல், போஸ்ட் ஆப்ரேஷனல் லெவல் அண்ட் கன்வென்ஷனல் லெவல். ஆப்ரேஷன்ற வார்த்தை வந்து யூஸ் பண்ணது பியாஜி. அப்போ இதையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே. மேலோட்டமாக பார்த்தா ரெண்டுமே கரெக்டுன்னு தான் தோணும். ஆனால் ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும்தான் கரெக்டு, 2வது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் கிடையாது. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். அடுத்து அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் தேர் ஆர்டர் டு அரைவ் அட் அ சிஸ்டமேட்டிக் அப்ரோச் டு லேர்னிங் அண்ட் மெமரைசேஷன். எப்படி ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது, ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றது. இதுவும் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் டு இம்ப்ரூவ் மெமரிக்கு கீழே வர ஒரு டெக்னிக் தான். இன்னொரு கேள்விலையும் பார்த்தோம், இந்த SQ3R அப்படின்றது சர்வே, கொஸ்டின், ரீட், ரிசைட், ரிவ்யூ. இது 5 தான் இதோடைய ஸ்டெப்ஸ். ஆனால் இவங்க 6 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளெக்ட்னு ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது. இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ, சர்வே, கொஸ்டின், ரீட், ரிஃப்ளெக்ட், ரிசைட் அண்ட் ரீகால், ரிவ்யூ. அடுத்து தியரிஸ் கொடுத்து அதை மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. மொதல் பேரே பியாஜே இருக்குது. அது காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை கரெக்டாக மார்க் பண்ணியிருந்தாலே ஆப்ஷன் டியை நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா அதில் மட்டும்தான் பியாஜேக்கு அகெயின்ஸ்டாக அந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ஆப்ஷன் 4ன்றது கொடுத்துருக்காங்க. அதை கண்டுபிடிச்சிருந்தாலே மற்ற தியரிலாம் பார்க்கணும் அவசியம் இல்லை. டேரெக்டாக ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இல்லைனாலும் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம், எல்லாத்தையும் படித்து பார்த்து கூட நம்ம சூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த ஒரு எளிதான டைரக்ட் கேள்வி தான். அடுத்து இதே மாதிரி கேள்வி தான். அவங்க கொடுத்த தியரி இந்த பக்கம், யார் கொடுத்தாங்கன்றது ரைட் சைடில் இருக்குது. கிளாசிக்கல் கண்டிஷனிங் நம்ம பார்த்துருக்கோம், பாவ்லோ. இந்த 4மே நம்ம தியரி வீடியோவில் பார்த்துருக்கோம். அதை வச்சு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். இல்லை கிளாசிக்கல் கண்டிஷனிங் பாவ்லோ அப்படின்னா அது ஆப்ஷன் பியாக இருக்கும், இல்லை ஆப்ஷன் சியாக இருக்கும். ஆப்பரண்ட் கண்டிஷனிங் ஸ்கின்னர்னு தெரியும், அது ஆப்ஷன் சியில் மட்டும்தான் இருக்குது. இதை வச்சே கூட நம்ம ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணியிருக்கலாம். இதுவும் ஈஸியான கேள்வி தான். அடுத்து which among the following activities does gross motor development facilitate? இது நம்ம பார்த்துருக்கோம். ஏர்லி சைல்ட்ஹுட்டில் 2 வகையான ஸ்கில்ஸ் இருக்குது. ஃபைன் மோட்டார் ஸ்கில், கிராஸ் மோட்டார் ஸ்கில். கிராஸ் மோட்டார் ஸ்கில்ன்றது நம்ம ஓடுறது, குதிக்கிறது, உதைக்கிறது அப்படின்னு நம்ம உடல் அளவில் எஃபோர்ட் போட்டு பண்ணுற விஷயங்கள். ஃபைன் மோட்டார் ஸ்கில்ன்றது இந்த டிராயிங், ரைட்டிங், கட்டிங். இதுக்கு நம்மளுடைய விரல்கள் ரொம்பவே முக்கியமானது. ரொம்ப டெலிகேட்டான விஷயங்கள் நம்மளுடைய விரல் அசைவுகளை வச்சு பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபைன் மோட்டார் ஸ்கில். ஆப்ஷன்ஸ் பார்த்தாலே தெரியும். க்ராலிங், ஸ்டாண்டிங், வாக்கிங் இருக்குது. இது எல்லாமே அந்த கிராஸ் மோட்டாரை வச்சு பண்ணுறது. ரீச்சிங், ஒரு பொருளை எடுக்கணும்னா நம்முடைய விரலுடைய உதவி இல்லாமல் எடுக்க முடியாது. அதனால் அது ஃபைன் மோட்டார் கீழே வரும். சரியான ஆப்ஷன் வந்து A, C and D ஒன்லி. அடுத்து அரேஞ்ச் த ஸ்டெப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் ஐடென்டிஃபைட் பை ஸ்டர்ன்பர்க். இது காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டில் பார்த்தோம். இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் தியரியில் என்ன, குழந்தைங்கிறது ஒரு மினி கம்ப்யூட்டர் மாதிரி. இன்புட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் போகும், அதை ப்ராசஸ் பண்ணி தான் அவுட்புட்டாக வரும். அதுக்கு பேர் தான் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் தியரின்னு பார்த்தோம். ஆனால் அதுக்குள்ளே என்னென்ன ஸ்டெப் இருக்குன்றது நம்ம அங்கே பார்க்கல, மெமரியில் பார்த்தோம். அதே என்கோட், ஸ்டோர், ரீட்டைன், ரிட்ரீவ் தான். அதை வச்சு தான் அந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க. மொதல் ஆப்ஷன் என்கோடிங். அதை நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாலே ஆப்ஷன் பியை நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா அதில் மட்டும்தான் என்கோடிங் மொதல் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இந்த கேள்விக்கு டக்குன்னு பதிலளிக்க முடியாது. கொஞ்சம் யோசிச்சு நம்ம படித்ததை லிங்க் பண்ணால் தான் இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்க முடியும். அடுத்து ஐடென்டிஃபை த ஸ்ட்ரக்சர் இன் த பிரெயின் ஸ்டெம் தட் மெயின்டைன்ஸ் அலர்ட்னஸ் அண்ட் கான்ஷியஸ்னஸ், ஜென்ரேட் சினாப்சஸ், மைலினேட்ஸ் ஃப்ரம் ஏர்லி சைல்ட்ஹுட் இன்டு அடலசன்ஸ். இது பிரெயின் ஸ்ட்ரக்சர்லேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பிரெயினை பற்றி பார்த்தது இந்த டிக்ளரேட்டிவ் லாங் டேர்ம் மெமரி, அதில் ஹிப்போகேம்பஸ் பற்றி பார்த்தோம். நான் டிக்ளரேட்டிவில் செரிபெல்லம் பற்றி பார்த்தோம். இவங்க கேட்குறது வந்து பிரெயின் ஸ்டெம்மில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர், அதை பற்றி கேட்குறாங்க. இதுக்கு சரியான பதில் ரெட்டிகுலர் ஃபார்மேஷன். இது நம்ம வீடியோஸில் பார்க்கல. அடுத்து அசர்ஷன் ரீசன், கூற்று காரணம். தி அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங் ஸ்டைல் இஸ் கன்சிடர்ட் as the most successful approach in child rearing. ரீசன் வந்து அத்தாரிட்டேட்டிவ் சைல்ட் ரியரிங் ஸ்டைல் இன்வால்வ்ஸ் high acceptance and involvements, adaptive control techniques and appropriate autonomy granting. இந்த அத்தாரிட்டேரியன் பற்றி நம்ம லீடர்ஷிப் ஸ்டைலில் பார்த்துருக்கோம். ஆனால் அது டீச்சர் பெர்ஸ்பெக்டிவில் இது மாதிரி இருக்கிறது சரி கிடையாது, டெமோக்ராட்டிக்காக தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்.
ஆனால் இவங்க கேள்வி கேட்டிருக்கிறது வந்து பேரண்டிங் ஸ்டைலில் அத்தாரிட்டேட்டிவ்னா என்னன்னு கேட்குறாங்க. நம்ம சிலபஸில் எந்த டாப்பிக்லையுமே இந்த பேரண்டிங் ஸ்டைல் பற்றி வரலை. அதே மாதிரி இந்த அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங் ஸ்டைல் கரெக்டான அப்ரோச்சா இல்லையான்றது நமக்கே ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங் ஸ்டைலுன்றது ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது, அதே நேரம் அவங்களுக்கு தேவையான சுதந்திரத்தையும் கொடுக்கறது அப்படின்றது தான் குறிக்கும். அதனால் ஏபி ரெண்டுமே கரெக்டு தான். ரீசன் வந்து கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். இது முழுக்கவே எந்த யூனிட்லையும் இல்லாத டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ஐடென்டிட்டி பற்றி 4 விஷயத்தை லெஃப்ட்டில் கொடுத்துட்டு அதோட டிஸ்கிரிப்ஷனை ரைட்டில் கொடுத்துட்டு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஐடென்டிட்டி பற்றி எங்கே பார்த்துருக்கோம்னா எரிக்சனோட ஸ்டேஜஸில் அடலசன்ஸில் ஐடென்டிட்டி வர்சஸ் ஐடென்டிட்டி கன்ஃபியூஷன் வரும்னு பார்த்துருக்கோம். இன்னொரு கேள்வி பதிலையும் இந்த ஐடென்டிட்டி அச்சீவ்மெண்ட்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஒரு கஷ்டத்துக்கு உள்ளாகி அது மூலமாக ஒரு முடிவெடுத்து இனிமேல் என்னோடய வேல்யூஸ் இப்படி தான் இருக்குன்னு நம்ம வாழ்க்கையில் ஒரு கமிட்மெண்ட் எடுத்துக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் ஐடென்டிட்டி அச்சீவ்மெண்ட் சொல்லி நம்ம பார்த்தோம். இதை வச்சு ஐடென்டிட்டி அச்சீவ்மெண்ட்னா என்னன்னு கண்டுபிடிச்சிருந்தோம்னா ஆப்ஷன் ஏ அல்லது ஆப்ஷன் சி இது ரெண்டுத்துக்குள்ள ஏதோ ஒன்று தான் முடிவு பண்ணியிருப்போம். மீதி இருக்கிறத வச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணியிருக்கலாம். இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி தான். இது எரிக்சனோட அந்த ஐடென்டிட்டி வர்சஸ் ஐடென்டிட்டி கன்ஃபியூஷன் அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு இன்னொரு சைக்காலஜிஸ்ட்டு அதை டீட்டெயில் பண்ணி விரிவாக இன்னொரு தியரி கொடுத்துருக்காங்க. அந்த தியரியை டீட்டெயிலாக படிச்சிருந்தால் தான் இதற்கான பதிலையே நம்ம சொல்ல முடியும். அந்த தியரி நம்ம கவர் பண்ணலை. அடுத்து தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் 4 கொடுத்துட்டு அதை குரோனாலஜிக்கல் ஆர்டர் கால வரிசைப்படி அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. நம்ம 100 தியரிஸ் வரை 4மே பார்த்துருக்கோம். கால வரிசைப்படி தான் நம்ம அதில் பார்த்துருக்கோம். முதல்ல ஸ்பியர்மேன் 2 ஃபேக்டர் தியரி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தர்ஸ்டன் மல்டி ஃபேக்டர் தியரி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் இந்த ஜேபி கில்ஃபோர்ட் இருக்கிறதுலே காம்ப்ளெக்ஸான ஒரு தியரி கொடுத்தவர். அடுத்து ஹோவர்ட் கார்ட்னர் இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் 8 டைப் இருக்குன்னு கொடுத்தவர். படிக்கும்போது நம்ம இந்த ஆர்டர்லாம் நோட்டீஸ் பண்ணி ஞாபகம் வச்சுருக்க மாட்டோம். ஆனால் ஸ்பியர்மேனோட 2 ஃபேக்டர் அதுதான் முதல்ல வந்த தியரி அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருந்தா ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா அதுதான் அதில் மட்டும்தான் ஸ்பியர்மேனோட தியரி ஃபஸ்ட்டு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதோட அடிப்படை வந்து முதல்ல 2 ஃபேக்டர் வந்துச்சு, அப்புறம் தான் மல்டி ஃபேக்டர் 2க்கு மேற்பட்ட, அப்புறம் கில்ஃபோர்ட் ஏகப்பட்டது கொடுத்தாரு, அப்புறம் கார்ட்னர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி. அடுத்த கேள்வி அரேஞ்ச் த டெவலப்மெண்ட் ஆஃப் பியர் சோஷியபிலிட்டி டியூரிங் த ப்ரீ ஸ்கூல் இயர்ஸ். இது அந்த சோஷியல் டெவலப்மெண்ட் கீழே வரது தான். அதில் பார்த்துருக்கோம் 0 to 2 years வந்து பேரண்ட்ஸ் கூட மட்டும்தான் க்ளோஸாக இருப்பாங்க. ஏர்லி சைல்ட்ஹுட்டில் மற்றவங்கள விளையாட ஆரம்பிப்பாங்க. லேட் சைல்ட்ஹுட்டில் குரூப் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆவாங்க. அடலசென்ட்டில் ஃப்ரெண்ட் சர்க்கிளோட இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதான் இங்கே கேட்டிருக்காங்க. ஆனால் ஆப்ஷன்ஸில் வந்து அதுக்கான டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் சோஷியல் ஆக்டிவிட்டினா யார் கூடயும் மிங்கிள் ஆகாமல் இருக்கிறது. அடுத்து பேரலல் பிளேனா ஒரு குழந்தை அந்த பக்கம் விளையாடும், இந்த குழந்தை இன்னொரு பக்கம் உட்காந்து விளையாடும், அதுக்கு பேர் தான் பேரலல் பிளே. அடுத்து அசோசியேட்டிவ் பிளேனா என் டாயை நீ வச்சுக்கோ, உன் டாயை நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி விளையாண்டுக்கிறது. கோஆப்ரேட்டிவ் பிளேனா டீமாக விளையாடுறது, ஃபுட்பாலோ கிரிக்கெட்டோ இந்த மாதிரியான கேம்ஸ். இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் சி. இதுவும் கொஞ்சம் கடினமான கேள்வி தான். அடுத்து மேஸ்லோ தியரியில் இருக்கிற அந்த நீட்ஸை கரெக்டாக ஆர்டர் பண்ண சொல்கிறாங்க. இது நம்ம பல தடவை பார்த்துருக்கோம். ஃபிசியாலஜிக்கல் ஆரம்பித்து சேஃப்டி, லவ் அண்ட் பிலாங்கிங், செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் ஆக்சுவலைஸ்னு. இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் சி. ரொம்ப எளிதான கேள்வி இது. அடுத்து லேபிள் த டேர்ம் பிரான்ஃபென்ப்ரென்னர் யூஸ் டு டினோட் த டெம்பரல் டைமென்ஷன் ஆஃப் ஹிஸ் வேர்ல்ட். இந்த பேர் எங்கே பார்த்துருக்கோம்னா காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டில் பிரான்ஃபென்ப்ரென்னர்ஸ் எக்கலாஜிக்கல் சிஸ்டம் தியரின்னு ஒன்று பார்த்துருக்கோம். குழந்தைகள் அவங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களை வச்சு தான் டெவலப் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 100 தியரிஸ்லையும் பார்த்தோம். இந்த எக்கலாஜிக்கல் சிஸ்டம் தியரின்றது சுற்றி இருக்கிற வெவ்வேறு என்வாயர்மெண்ட், ஃபேமிலியாக இருக்கலாம், பேராக இருக்கலாம், கம்யூனிட்டியாக இருக்கலாம், அங்கேருந்து தான் லேர்ன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கேள்வி இன்னும் ஒரு லெவல் டீப்பாக போய் அவர் என்ன மாடல் கொடுத்தாரு, அந்த மாடலுக்கு என்னென்ன சிஸ்டம்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் ஒரு சின்ன க்ளூ கால பரிமாணத்தை குறிக்க பயன்படுத்தி சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. குரோனோன்றது காலத்தை குறிக்கிறது, குரோனலாஜிக்கல் சொல்லுவோம்ல அந்த மாதிரி. ஸோ அதை க்ளூவாக வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிச்சிருக்கலாம். சரியான பதில் வந்து சி, குரோனோ சிஸ்டம். இதுவும் கடினமான கேள்வி தான். மொத்தத்தில் இந்த கேள்வித்தாள் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா நீளமான கேள்விகள், படிக்கிறதுக்கு டைம் எடுத்திருக்கும். ஆப்ஷன்ஸ்குள்ள ஆப்ஷன்ஸ், எல்லா ஆப்ஷனையும் புரிஞ்சுக்கிட்டு அதோட காம்பினேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சு பதில் சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய யோசனை பண்ண வேண்டியிருந்திருக்கும். அதுக்கும் டைம் எடுத்திருக்கும். நிறைய கேள்விகள் ரொம்ப டீப்பாக போய் லெவல் 3லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாம் சேர்ந்து இந்த கேள்வித்தாள் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கொஸ்டின் பேப்பர்னு தான் சொல்லணும். இதில் 15 to 20 மார்க் ஸ்கோர் பண்ண முடிஞ்சாலே அது பெரிய விஷயம். பேப்பர் 1ல் இந்த மாதிரியான சிக்கல்கள் இல்லை. எல்லா கேள்விகளுமே யூஸ்வலான பேட்டர்னில் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் இருந்துச்சு. நம்மளோட வீடியோஸ்லேருந்தே அதுக்கான பதில்களை எளிதாக கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். 20 to 25 மார்க் எளிதாகவே ஸ்கோர் பண்ணியிருந்திருக்கலாம். பேப்பர் 2ல் சைக்காலஜி கேள்விகள் கஷ்டமாக இருந்தாலும் மற்ற சப்ஜெக்ட்ஸ் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சோஷியல் சயின்ஸ் எல்லாமே யூஸ்வல் பேட்டர்னில் டைரெக்டான கேள்விகள் தான் கேட்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. அதனால் ஓவரால் ஸ்கோர் எவ்வளோ வருதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நம்மளுடைய முயற்சிகளை இதோட ஸ்டாப் பண்ணிட வேண்டாம். என்னென்ன எக்ஸாம் வருதோ
எல்லாமே முயற்சி செஞ்சு நமக்கான புதிய பாதைகளுக்கான ஆப்ஷனை உருவாக்கிக்கிட்டே இருப்போம். ஏன்னா சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இதே கண்டென்ட்லேருந்து தான் கேள்விகள் கேட்கப்படும். அடுத்து எந்த எக்ஸாமுக்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிங்கன்னா பிளான் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.